ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹோ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்னைக்கு 16வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கிறோம். சம்பிராந்தஸ்தவ தேவி சா விஜயதே மானாவனம் ரே சிவே त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनि लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरं दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदालम्बथाः. सम्भ्रान्तिः तव देवी सा विजयते मान अवनम्रे शिवे त्वत् पाद अम्बुरुह प्रहार मुदिते मन्दं समुत्थायिनि लाक्षा राग रस अरुणं निपतितं गंगा पयःशीकरं दृष्ट्वा शोणित शङ्कया तरलिता कान्तं यत् आलम्बथाः. தவசா சம்பிராந்திஹி விஜயத்தே, அதாவது உன்னுடைய அந்த புத்தி மயக்கம், அந்த புத்தி மயக்கம் ஒரு கொண்டாட்டம் ஆயிடுறதான். ரொம்ப சந்தோஷமா அம்பாளுக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தி மயக்கத்துக்கு கொண்டாட்டம் மாதிரிதான் சோசா விஜயத்தேன்னு சொல்ற. எதனால புத்தி மயக்கம் உண்டாச்சு? சிவபெருமான் அந்த பிரணய கலகம் பொழுது திருவடிகள்ல விழுந்து வணங்குறாரு இல்ல, அப்போ அவர் மெதுவா தலையை தூக்குறார். அப்படி எழுந்துக்கும் பொழுது அந்த தலையில இருக்கிற கங்கையோட சில ஜல துளிகள் கீழே விழுறது, தரையில படுறது. அந்த ஜல துளிகள்ல அம்பாளோட கால்ல இருக்கிற அந்த லாக்ஷாரசம் அது அந்த செம்பஞ்சு குழம்பு அது கலக்கிறதுனால அது ரத்தமோ அப்படின்னு ஒரு பிரமை உண்டு பண்றது. அதை பார்த்துட்டு அம்பாள் கலங்கி போயிடுறா. ஆஹா, ரத்தம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல உண்டான அந்த மனக்கலக்கம் ரொம்ப கொண்டாட்டம் அதுக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஸோ தவ சம்பிராந்தி, உன்னுடைய அந்த சம்பிராந்தி சா விஜயத்தே எப்போ அப்படின்னா மான அவனம் ரே சிவே, அந்த சிவபெருமான் பிரணய கலகத்தப்போ உன்னுடைய காலில் விழுந்த பொழுது தத் பாத அம்புருக பிரகார முதித்தே, உன்னோட பாத தாமரைகள் அவரோட சிரசின் மேல வீழ்த்தப்பட்ட பொழுது முதித்தே ரொம்ப சந்தோஷப்பட்டு மந்தம் சமுத்தாயினி ரொம்ப மெதுவா அப்படி தலை அவர் உயர்த்துற சமுத்தாயினி. அந்த சமயத்துல நிபதித்தம் கங்கா பயசீக்கரம், கீழே விழுந்த அந்த கங்கையோட சில நீர் துளிகள், அந்த பயகங்கிறது நீர் ஜலம், சீக்கரம்ங்கிறது குளிர்ந்த அந்த கங்கையின் நீர் திவளைகள், அதோட லாக்ஷா ராக ரசாருணம், அந்த லாக்ஷா ராகம் அந்த செந்நிறம், அந்த செம்பஞ்சு குழம்போட ரச அருணம் ரெட்னஸ் அது இதோட கலந்ததை பார்த்துட்டு திருஷ்டுவா பார்த்துட்டு ஷோணித்த சங்கையா, ரத்தம் அப்படிங்கிற சங்கை, ஒரு சந்தேகத்தம், ஒரு டவுட் உண்டாருது. அதனால தரலித்தா ரொம்ப பயந்து போய் காந்தம் எத்து ஆலம்பதாகா, காந்தனான சிவபெருமான போய் இறுகி அணைச்சுக்கிறாளாம். சோ அந்த சம்பிராந்தி தவ சா விஜயத்தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சோ தேவி, உனக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு பிரணய கோபம் உண்டாயி பரமேஸ்வரன் உன்னோட பாதங்கள்ல தலவணங்குறார். அப்ப உன்னோட ஸ்ரீபாத கமலத்தை அவரோட சிரசின் மேல நீ வீழ்த்துற. அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மெதுவா தலையை தூக்குறார். அப்ப பரமேஸ்வரனோட சிரஸ்ல இருந்த கங்கையோட சில நீர் துளிகள் கீழே விழருது.
உன்னோட பாதத்தோட அந்த லாக்ஷா ரசத்தோட செந்நிறமானது அந்த துளிகள்ல கலந்து ரத்தம் மாதிரி தோன்றுறது. ரத்தமோ அப்படின்னு பயந்து நீ மனம் கலங்கி போய் உன்னோட மணாளனை இருக ஆலிங்கனம் செஞ்சுக்கிற. அப்ப உன்னோட புத்தி மயக்கமானது வெற்றி பெறுறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சம்பிராந்தஸ்தவ தேவி சா விஜயதே மானாவனம் ரேஷிவே த்வத்பாதாம்புருஹ பிரஹாரமுதிதே மந்தம் சமுத்தாயினி லாக்ஷாராகரசாருணம் நிபதிதம் கங்காபயசீகரம் திருஷ்ட்வா சோணித சங்கயா தரலிதா காந்தம் யதாலம்பதாஹ. அடுத்த ஸ்லோகம். சா பாதத்விதயாஹதிர்ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே प्राचीनेन्दुयुते नखेन्दुदशके मौलिस्थली सङ्गते स्वस्यैकादशमूर्तिता समुचितान्येकादशैवोडुपान् आबिभ्राणैवा बुभौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम्. सा पादद्वितय आहतिः जयति ते यस्यां गिरि इन्द्र आत्मजे प्राचीन इंदु युते नख इंदु दशके मौलि स्थली संगते स्वस्य एकादश मूर्तिता समुचितान् एकादश एव उडुपान् आबिभ्राणः इव आबभौ सह भगवान् एकः अपि रुद्रः स्वयं. सो இந்த ஸ்லோகத்துல வந்து சிவபெருமான் திரும்பியும் அந்த பிரணய கலகத்தின் பொழுது சிரம் தாழ்த்தி வணங்கிட்டு தலையை நிமித்துறாரு இல்லையா. அந்த வணங்கும் பொழுது அவர் தலையில ஒரு பிறைச்சந்திரன் இருக்கு, அம்பாளோட கால் நகங்கள் அதுல ஒரு 10 பாலச்சந்திரர்கள் இருக்கிறது. இவர் குனிஞ்சு பார்க்கும் பொழுது அவரோட சிரஸ்ல இந்த 10 தெரியறது. சோ இப்ப 11 பாலச்சந்திரர்கள் சிரஸ்ல தெரியறதுனால அவர் வந்து தலையில ஒரு 11 சந்திரர்கள். அவர் வந்து ஒத்தர் தான், 2 அற்றவர் அல்ல. இருந்தாலும் ருத்ரரா இருக்கிற சிவபெருமான், ருத்ரர்னாலே 11 இல்லையா. சோ அந்த 11 ருத்ர மூர்த்திகளா விளங்குற மாதிரி ஒரு காட்சிய இது கொடுக்கறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஹிமவானோட புத்திரியே கிரீந்திர ஆத்மஜே, கிரி இந்திர ஆத்மஜே, உன்னோட அந்த பாதத்விதே ஆஹதிகி ஒப்பு உயர்வு சொல்ல முடியாத அந்த பாதம், அதை வீழ்த்தினதுனால சா ஜெயதிங்கிற அது வந்து நன்றாக விளங்கட்டும். பிராச்சீன இந்து யுத்தே, ஏற்கனவே ஒரு சந்திரன், பிறை சந்திரனை தலையில சூடின்னு இருக்கார் அந்த சிவபெருமான். இப்போ நக இந்து தசகே, உன்னோட நகங்கள்ல இருக்கிற தசகே 10 அந்த பாலச்சந்திரர்கள் மௌலிஸ்தலி சங்கத்தே, அவரோட சிவபெருமானோட திருமுடியில காட்சி அளிக்கிறது. அவர் குனியும் பொழுது ஸ்வஸ்ய ஏகாதச மூர்த்திதா சமுச்சிதான் ஏகாதச ஏவ உடுப்பான், அவரோட அந்த ஒரு பிறை சந்திரனையும் சேர்த்து இந்த 10ஐயும் ஒரு 11 உடுப்பனாலும் உடுப்பனாலும் சந்திரன். சோ மொத்தம் 11 பாலச்சந்திரர்கள் அவரோட தலையில சிரஸ்ல தெரியறது. ஆபிப்ராணைவ வகிக்கிறது மாதிரி ஆபபவ் காணப்படுகிறது. ச பகவான், அந்த பகவான் ஏகோ அபி ருத்ரஹ ஸ்வயம், அவர் ஒரே பகவான் தான், இருந்தாலும் ருத்ரமூர்த்தியா காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஹிமவானோட புத்திரியே, பிரணய கலகத்தின் பொழுது பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணும்போது உன்னோட 2 பாதங்களையும் அவரோட தலைமையில நீ வைக்கிற. அப்ப வந்து உன்னோட ஸ்ரீபாத நகங்களான 10 பாலச்சந்திரர்களோட ஏற்கனவே அவரோட சிரஸ்ல நிரந்தரமா இருக்கிற ஒரு பாலச்சந்திரனையும் சேர்த்து 11 பாலச்சந்திரர்கள் அவரோட சிரச அலங்காரம் பண்றது. பகவான் பரமேஸ்வரன் வந்து 2 அற்றவராக ஒருவரேயாக இருந்தாலும் தானே 11 ருத்ர மூர்த்திகளாக விளங்கும் போது மொத்தம் 11 பாலச்சந்திரர்கள் இல்லையா. அதனால இப்ப அவர் வந்து அந்த ஏகாதச ருத்ர வடிவத்துல ஏகாதச சந்திரர்களை தாங்கி கொண்டு சோபிக்கிறார் மாதிரி இருக்கிறது. சா பாதத்விதயாஹதிர்ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே
प्राचीनेन्दुयुते नखेन्दुदशके मौलिस्थली सङ्गते स्वस्यैकादशमूर्तिता समुचितान् एकादशैवोडुपान् आबिभ्राणैवा बभौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम्. 18வது ஸ்லோகம். किं वैरिञ्च करोति कोटिनिहतं किं वा पणिग्रामणी निःश्वासानिलखेदितं द्विदमिति प्रेमार्द्रसल्लापिना मानस्योपशमे करेण शनकैरामुन्नता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव. किं वैरिञ्च करोति कोटि निहतं किं वा फणि ग्रामणी निश्वास अनिल खेदितं नु इदम् इति प्रेम आर्द्र सल्लापिना मानस्य उपशमे करेण शनकैः आम् उन्नता शम्भुना भूयः चुम्बितम् अम्बुज द्युतिपदं ध्यायामि माये तव. இந்த இடத்துல அவர் மாயேன்னு கூப்பிடுறார் அம்பாளை. அதாவது மாயையாகவும் மாயையை போக்குற ஸ்ரீ வித்யாகவும் அம்பாள் இருக்கிறதுனால உன்னால உண்டாக்கப்பட்ட இந்த சம்சாரம்ங்கிற மாயையிலேருந்து விடுதலை ஆகணும்னா உன்னோட ஸ்ரீபாதங்களை தியானிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அதனால தவ பதம் தியாயாமி மாயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். வைரிஞ்சங்கிறது பிரம்மாவை குறிக்கிறது. கரோட்டிங்கிறது ஸ்கல், மண்டையோடு கபாலம். கோட்டிங்கிறது முனை, ஒரு கார்னர் எட்ஜ். ஸோ இதுல என்னன்னா சிவபெருமான் அளக்க முடியாத ஒரு ஜோதி ஸ்வரூபம் இல்லையா. அப்ப அந்த பிரம்மா அந்த ஜோதியோட முடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன வடிவம் எடுத்துட்டு தேடி போறார். அந்த முடியை காண முடியல அவரால. திரும்பி பொய் சொல்றார், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவபெருமானுக்கு கோவம் பிரம்மாவோட 5 தலையில ஒரு தலைய கொய்துடுறார். அவரோட விரல் நகத்தால கொய்யறார். அதுக்கப்புறம் தான் பிரம்மா நான்முகனா ஆறார். அந்த கொய்த தலைய அந்த கொய்த தலையோட மண்டை ஓட்ட தன்னோட சிரஸ்ல சிவபெருமான் தரிச்சுட்டு இருக்கார். அந்த மண்டையோடு எங்கேயாவது அம்பாளோட காலில் மண்டையோட்டோட ஒரு நுனி பட்டு இந்த மாதிரி செந்நிறமா ஆயிடுத்தோ அம்பாளோட பாதம்னு இந்த ஸ்லோகத்துல அவர் 2-3 ரீசன் சொல்றார் அம்பாளோட பாதத்தோட சிவப்பு தன்மைக்கு. அதுல ஒண்ணு இது. சோ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். கிம் வைரிஞ்ச, வைரிஞ்சங்கிறது பிரம்மா, கரோட்டிங்கிறது அந்த ஸ்கல்லு, கோட்டிங்கிறது அந்த எட்ஜ் ஆர் கார்னர் முனை. கிம் வா பணி கிராமணி நிஸ்வாச, அவர் அணிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அவர் உடம்பு பூரா ஆபரணமே இதுதானே, நாகசிரேஷ்டங்கள் தான் இல்லையா. பணி கிராமணி, கிராமணிங்கிறது ரொம்ப ஒரு சிரேஷ்டமான, பணிங்கிறது அந்த ஹூடுன்னு சொல்றோமோ அந்த பாம்பு. சோ நிஸ்வாச, அந்த பாம்பு மூச்சு விடும் பொழுது அந்த அணில அந்த வெளியில வர காத்துனால ஒரு கேதித்தம், உனக்கு கஷ்டம் உண்டாயிடுத்தோ அதனால உன்னுடைய அந்த திருவடி தாமரைகள் சிவந்துடுத்தோ. நு இதம் இத்தி பிரேம ஆர்திர சல்லாப்பினா, ஒரு பிரேம ரொம்ப வழிய வழிய பிரேமம் வழிய வழிய ஒரு சல்லாப்பத்தோட கேட்கிறார். எப்போனா மானசிய உபசமே, அந்த பிரணய கலகம் முடிஞ்சு ஓரளவுக்கு அம்பாள் சாந்தம் ஆனதுக்கு அப்புறமா கரேன அவரோட கையால ஷனகைஹி ஆம் உன்னதா சம்புனா, ஆம் உன்னதா கொஞ்சமா அப்படி அம்பாளோட திருவடிகளை தூக்குறார். யாருன்னா சம்பு, சம்புனா அவரால் தூக்கப்பட்ட அந்த திருவடி தாமரைகள். பூயக சும்பித்தம் எடுத்து ஒரு முத்தமிடுறார். அம்புஜ தியுதிபதம் தியாயாமி மாயை தவ, அப்பேற்பட்ட அந்த தாமரை திருவடிய நான் தியானிக்கிறேன் மாயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மாயாஸ்வரூபினியே, பிரணய கோபம் தணிஞ்சு போய் உன்னோட ரொம்ப அன்பா சல்லாபிக்க ஒரு ஆசையோட பரமேஸ்வரன் உன்னோட பாதகமலங்களை மெதுவா தூக்குறார். அப்ப சிவந்து இருக்கிற உன்னோட பாதங்களை பார்த்து சிவபெருமான் நினைச்சுக்கிறார், தன்னோட சிரசுக்கு மேல இருக்கிற பிரம்மாவோட கபாலத்தோட நுனி உன்னோட ஸ்ரீபாதத்துல பட்டுட்டதுனால உன்னோட பாதம் சிவந்துடுத்தோ இல்லையா. தன்னோட சரீரத்துக்கு மேல போட்டு இருக்கிற அந்த சர்ப்பராஜன், அந்த சர்ப்பராஜனோட சுவாச காத்துனால உன்னோட பாதங்கள் ஒரு அந்த சுவாச காத்துனால சிவந்துடுத்தோ அப்படின்னு நினைச்சு அவர்
உன்னோட காலை திருப்பியும் முத்தம் இடுறார். அதனால அந்த ஸ்ரீபாத கமலங்கள் மேலும் சிவந்து போய் செந்தாமரை மாதிரி பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்ட உன்னோட அந்த பாதார விந்தங்களை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. கிம் வைரிஞ்ச கரோட்டி கோட்டி நிஹதம் கிம் வா பணிகிராமணி நிஸ்வாசானிலகேதிதம் விதமிதி பிரேமாத்ர சல்லாபினா மானஸ்யோபசமே கரேண சனகைராமுன்னதா சம்புனா பூயश्चुम्बितमम्बुजद्युति பதம் த்யாயாமி மாயேதவ. 19வது ஸ்லோகம். பூர்வம் ஜன்மசுதா சக்ரன் முரரிபோ ஸ்ரீபாத சம்க்ஷாலனாத் புண்யாதீத்ருஷ வைபவா சமபவத் கோவிந்த வந்தே சிவே சேயம் சம்பிரதி சம்பு மௌலி நிலையா மான பிரசங்கானதௌ நித்யம் த்வச்சரணாவசேச்சன புவா புண்யேன கீத்ருக் பவேத். பூர்வம் ஜன்ஹு சுதா சக்ருத் முரரிபோஹோ ஸ்ரீ பாத சம்க்ஷாலனாத் புண்யாத் ஈத்ருஷ வைபவா சமபவத் கோவிந்த வந்தியே சிவே சா இயம் சம்பிரதி சம்பு மௌலி நிலையா மான பிரசங்க ஆனதௌ நித்யம் த்வத் சரண அவசேச்சன புவா புண்யேன கீத்ருக் பவேத். இதுல என்ன சொல்றாருன்னா, மகாவிஷ்ணு வாமனாவதாரம் வாமனாவதாரம் எடுத்த பொழுது தன்னோட உயர தூக்கின பாதத்தினால விண்ணுலக அளந்தார். பிரம்மாவோட சத்தியலோகத்துக்கு போச்சு அந்த பாதாரவிந்தம். அந்த பாதத்துக்கு பிரம்மா தன்னோட கமண்டல ஜலத்தினால பிரக்ஷாலனம் பண்றார், தீர்த்தத்தினால பிரக்ஷாலனம் பண்றார். அப்ப கீழே விழுந்த அந்த தீர்த்தம் தான் கங்கையா உருவானது. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பேற்பட்ட கங்கையானவள் விஷ்ணுவோட பாதத்தை ஸ்பரிசம் பண்ணினதுனால இந்த 3 உலகத்தையும் சுத்தப்படுத்துற ஒரு புனித நீரா இப்ப ஓடின்னு இருக்கா. அவ உன்னோட பாத கமலங்களை ஸ்பர்சிச்சதுனால இன்னும் என்னெல்லாம் பேரு அவளுக்கு கிடைக்க போறதோ அப்படின்னு இதுல சொல்ற. பூர்வம் முன்னாடி ஜன்ஹு சுதா ஜன்னு மகரிஷியோட புத்திரியான ஜான்ஹவி கங்கா சக்ரித் ஒரு தடவை புரரிப்போஹோ முரரிப்போ முரன் அப்படிங்கிற அசுரனை அழிச்ச மகாவிஷ்ணுவோட ஸ்ரீபாத சம்க்ஷாலனாத் ஸ்ரீபாதத்தை சம்க்ஷாலனம் பண்ணினதுனால புண்ணியாத் அப்பேற்பட்ட அந்த புண்ணியத்தினால ஈத்ருஷ வைபவா எப்பேற்பட்ட வைபவம், அதாவது இந்த 3 உலகங்களையும் பரிசுத்தப்படுத்துற ஒரு வைபவம் சமபவத் அவளுக்கு உண்டாச்சு. கோவிந்த வந்தியே சிவே கோவிந்தன் வணங்கும் மங்களாம்பிகையே. சா இயம் சம்பிரதி அந்த கங்கையானவள் இப்பொழுது சம்பு மௌலி நிலையா சம்புவோட சிரசுல நிலையத்தை வச்சுட்டு இருக்கா. அங்கதான் இருக்கா இப்போ அந்த கங்கை. அவ மான பிரசங்க ஆனதௌ அவர் குனிந்து வணங்கும் பொழுது உன்னை வணங்கும் பொழுது நித்தியம் சரண அவசேச்சன புவா உன்னோட கால்களை ஒரு அவசேச்சனம் பண்ற ஒரு ஸ்பரிசம் பண்ற ஒரு புண்ணியம் கிடைக்கிறது இல்லையா? அந்த புண்ணியன கீத்ருக் பவேத் அப்பேற்பட்ட புண்ணியத்தை அப்பவே அடைஞ்சா அவ. அப்ப அதுக்கு மேல புண்ணியம் அவளுக்கு கிடைக்க போறது. எப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்க போறதோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்ற. ஸ்ரீ கோவிந்தன் வணங்குற அம்பிகையே மங்களாம்பிகையே முன்னாடி ஒரு தடவை ஜன்ஹு மகரிஷியோட புத்திரியான கங்கை மகாவிஷ்ணுவோட பாதார விந்தங்களை நினைச்ச புண்ணியத்தினால இந்த 3 உலகங்களையும் பரிசுத்தப்படுத்துற ஒரு வைபவம் கிடைச்சது. அதே கங்கையானவள் இப்போ ஸ்ரீ பரமேஸ்வரனோட சிரஸ்ல இருக்கா. பிரணய கலகத்தின் பொழுது அவர் உன்னோட ஸ்ரீ பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவ அந்த ஸ்ரீ சரணங்களை ஸ்பரிசம் பண்றா. அந்த ஸ்பரிசம் கிடைச்சதுன்னா கிடைக்க போற புண்ணியம் இன்னும் எந்த ஒரு வைபவத்தை புண்ணியத்தினால இன்னும் எந்த ஒரு வைபவத்தை அவள் அடைய போகிறாளோ அப்படின்னு இதுல சொல்ற. பூர்வம் ஜன்ஹு சுதா சக்ரன் முரரிபோ ஸ்ரீபாத சம்க்ஷாலனாத் புண்யாதீத்ருஷ வைபவா சமபவத் கோவிந்த வந்தியே சிவே
சேயம் சம்பிரதி சம்புமௌலி நிலையாமான பிரசங்கானதௌ நித்யம் த்வச்சரணாவசேச்சன புவா புண்ணியேன கீத்ருக் பவேத். 20வது ஸ்லோகம். பூர்வம் வியாக்கரண பிரபஞ்சன விதௌ லப்த்வாப்யநேகம் பதம் கிம் நோ திருப்திமகாதகாதிபசுதே சேஷः பணிக்ராமணீः ஆலீனஸ்ய மௌலி மூர்धनि சிரம் பிரேம பிரகோபானதௌ லப்தும் தே பதமேகமேவ குதுகீ நித்யம் யதோ வர்த்ததே. பூர்வம் வியாக்கரண பிரபஞ்சன விதௌ லப்த்வா அபி அநேகம் பதம் கிம் நோ திருப்திம் அகாத் அக அதிப சுதே சேஷः பணி கிராமணீஹி ஆலீனः சசி மௌலி மூர்धनि சிரம் பிரேம பிரகோப ஆனதௌ லப்தும் தே பதம் ஏகம் ஏவ குதுகி நித்யம் யதஹ வர்த்ததே. பூர்வம் முன்னாடி ஒரு சமயத்துல இவர் பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனோட அவதாரம் இல்லையா? சோ அந்த கனெக்ஷனை இங்க சொல்றார் இவர். பூர்வம் இதுல பதம் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்லேடையா உபயோகப்படுத்துறார். பதம் அப்படின்னா வேர்டு, வார்த்தைன்னு ஒரு அர்த்தம். பதம்ங்கிறது பாதங்களையும் குறிக்கிறது, பாதத்தையும் குறிக்கிறது. சோ பூர்வம் வியாக்கரண பிரபஞ்சன விதௌ, வியாக்கரணத்தை ரச்சனை செய்யும் பொழுது அநேகம் பதம் லப்த்வா அபி, நிறைய அவர் வார்த்தைகளை உருவாக்குறார். கிம்னோ திருப்தி மகாத், இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கூட திருப்தியே கிடைக்கல. அக அதிப சுதே, அக அப்படின்னா கனா மூவபிள், மூவிங், அகனா இம்மூவபிள், மலை. அகங்கிறது மலையை குறிக்கிறது. சோ அக அதிப, சோ ஹிமவான குறிக்கிறது. அந்த அக அதிபனோட சுதா புத்திரியே பார்வதி தேவியே சேஷப் பணிக்ராமணீஹி, அந்த ஆதிசேஷன், சிரேஷ்டமான ஆதிசேஷன் முன்பொரு சமயம் இந்த மாதிரி பதஞ்சலி முனிவரா ஆகி வியாக்கரணம், சம்ஸ்கிருதத்துக்கு வியாக்கரணம் பண்ணின பொழுது நிறைய பதங்கள் கிடைத்தது. இருந்தாலும் அவர் திருப்தி அடையவில்லை. ஆனா சசி மௌலி மூர்தனி, சசிங்கிறது சந்திரன், சந்திரன மௌலி தலையில சூடிண்டு இருக்கிற சிவபெருமான், அவர் பிரேம பிரகோப ஆனதோ ஆலீனக. சோ அந்த ஒரு ஒரு பிரணய கலகத்தின் பொழுது சிரம் தாழ்த்தி வணங்கும் பொழுது தே பதம் ஏகமேவ குத்துக்கி நித்தியம் யதோ வர்த்ததே லப்தும், அந்த ஒரு பாதாரவிந்த ஸ்பர்ஷம் கிடைக்கிறது இல்லையா, அதனால ரொம்ப நிரந்தரமா ஒரு சந்தோஷம் பட்டு இருக்காராம் அவர். அதுதான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஹிமவானோட புத்திரியே முன்னாடி சர்ப்பராஜனான ஆதிசேஷன் பதஞ்சலி ரிஷியா இருந்துட்டு சம்ஸ்கிருத வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் எழுதி அநேக பதங்களை உண்டு பண்ணினார். ஆனாலும் அவருக்கு அதுல ஒரு திருப்தி உண்டாகல. அதனால சேஷன் சிவனோட சிரசின் மேல எப்போதும் இருந்துட்டு சிவபெருமான் பிரணய கலகத்தின் பொழுது நமஸ்காரம் பண்ணார் இல்லையா, அப்ப உன்னோட ஒரு பதத்தை, அதாவது ஒரே ஒரு ஸ்ரீ பாத கமலத்தை அடைஞ்சிடுவோம் அப்படின்று நினைச்சு ரொம்ப நித்தியம் சந்தோஷம், நிரந்தரமா சந்தோஷப்பட்டு இருக்கார் அப்படின்னு இதுல சொல்றார். பூர்வம் வியாக்கரண பிரபஞ்சன விதௌ லப்த்வாப்யநேகம் பதம் கிம் நோ திருப்திமகாதகாதிபசுதே சேஷः பணிக்ராமணீஹி ஆலீனஸ்ய சிமௌலி மூர்धनि சிரம் பிரேம பிரகோபானதோ லப்தும் தே பதமேகமேவ குதுகி நித்யம் யதோ வர்த்ததே. 21வது ஸ்லோகம். திஷ்டந்த்யாம் பிரணய பிரகோபவசதோ பாஷ்பாகுலாக்ஷ்யாம் த்வயி ஸ்ரீகண்டேன கதர்ப்பண பிரதிபலத்ரூபே புரோவர்த்தினி பாதாக்ரே பதிதோயமித்யபிஹிதே சக்யாதவாலோகனம் லோலம் பாததலே விபாதி சஹசா கோபமாலி முகே. திஷ்டந்த்யாம் பிரணய பிரகோப வசதः
பாஷ்ப ஆகுல அக்ஷ்யாம் த்வயி ஸ்ரீகண்டே நக தர்ப்பண பிரதிபலத் ரூபே புரோவர்த்தினி பாத அக்ரே பதிதः அயம் இதி அபிஹிதே சக்யா தவ ஆலோகனம் லோலம் பாத தலே விபாதி சஹசா ஆகோபம் ஆலி முகே. இந்த இடத்துல ஆலினா ஃப்ரெண்ட். ஸோ அம்பாளுக்கும் அம்பாளோட ஃப்ரெண்டுக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு அந்த ஃப்ரெண்ட்லி கோபம் அதை வர்ணிக்கிறார். பிரணய பிரகோப வசத்தக பாஷ்ப ஆகுல அக்ஷ்யாம் துவயி திஷ்டந்தியாம். நீ அந்த பிரணய கலகத்தின் பொழுது கோபமுற்று ஒரு கண்கள்ல நீர் மல்கி நின்று கொண்டிருந்த பொழுது, இருந்து கொண்டிருந்த பொழுது, அக்ஷி அப்படின்னா கண்கள், பாஷ்ப அப்படின்னா அந்த கண்ணீர், கண்ணு பூரா ஜலம் அப்படியே கலங்கி அம்பாள் இருந்த பொழுது, ஸ்ரீகண்டே அந்த சிவபெருமான், ஸ்ரீகண்டன் நீலகண்டனான சிவபெருமான் நக தர்ப்பண பிரதிபல ரூபே புரோவர்த்தினி முன்னாடி நின்று இருக்கார். அவர் அந்த அம்பாளோட நகங்கள்ல அவர் நிக்கிறது தெரியுது. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, அம்பாளோட ஃப்ரெண்டு, பாதாகிரே பதிதः அயம் இதி அபிஹிதே, உன்னோட பாதங்கள்ல பரமேஸ்வரன் விழுந்திருக்கார், நமஸ்காரம் பண்றார் அப்படின்னு அவ சொல்றா. சும்மா பொய் சொல்றா. சக்யா அபிஹிதே, அந்த தோழி சொன்ன பொழுது, தவ லோலம் ஆலோகனம், உடனே அப்படியே பரபரப்போட அம்பாள் அப்படி கண்கள் இங்கேயும் அங்கேயும் அலைப்பாய அப்படி பாக்குறா, பரமேஸ்வரன் விழுந்திருக்காரா கால்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாததலே விபாதி சகசா ஆகோபம் ஆலி முகே, அங்க அவர் விழுந்து இல்ல, அவர் அப்போ கால்ல நமஸ்காரம் பண்ணல, உடனே கோபம் வந்துடுறது. ஆகோபம் ஆலி முகே, நீ கொஞ்சம் சிறிது கோபத்தோட உன்னோட தோழிய பாக்கற, அப்ப கூட அந்த தோழியோட முகத்துல உன்னோட கட்டாட்சம் ரொம்ப அழகா பிரகாசிக்கிறது அப்படின்னு அம்பாளோட அந்த கட்டாட்சத்தோட அழக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஹே தாயே, பிரணய கலகத்தின் பொழுது ரொம்ப கோவப்பட்டு கண்கள்ல அப்படியே நீர் மல்க நீ இருந்த பொழுது, எதிர்த்தாப்புல ஸ்ரீநீலகண்டன் உட்கார்ந்திருப்பது உன்னோட கண்ணாடி மாதிரி இருக்கிற ஸ்ரீ பாத நகங்கள்ல பிரதிபலிக்கிறது. அப்ப உன்னோட தோழி உன்னோட ஸ்ரீபாதத்துல பரமேஸ்வரன் விழுந்து கிடக்கார் அப்படின்னு பொய்யா சொல்றா. உடனே நீ ரொம்ப ஆவலா உன்னோட அலைப்பாயிர கண்களால பாக்குற. உடனே அங்க சிவபெருமான் வணங்காததை பார்த்துட்டு உன்னோட தோழியின் மேல உனக்கு கோபம் வருது. கோபமா ஒரு சின்ன கோபத்தோட, செல்ல கோபம், அதோட நீ பாக்கற. அப்ப உன்னோட கட்டாட்சம் உன்னோட தோழியின் முகத்துல ரொம்ப அழகா பிரகாசிக்கிறது. திஷ்டந்த்யாம் பிரணய பிரகோபவசதோ பாஷ்பாகுலாக்ஷ்யாம் த்வயி ஸ்ரீகண்டே நகதர்ப்பண பிரதிபலத் ரூபே புரோவர்த்தினி பாதாக்ரே பதிதோயமித்யபிஹிதே சக்யாதவாலோகனம் லோலம் பாததலே விபாதி சஹசா ஆகோபமாலி முகே. 22வது ஸ்லோகம். காந்தாலோகன லஜ்ஜயா வினமிதே காந்தே முகாம்போருஹே யாசௌ பூதல பாதுகா நயனயோ சோபா தவா பாசதே சாதாவத் தருணாருணாம்புஜயுக பிராந்த்யா த்வதங்கிரித்வய பிராந்தே பாதி மரந்த பான குதுக பிராந்தேவ பிருங்காவலி. காந்த ஆலோகன லஜ்ஜயா வினமிதே காந்தே முக அம்போருஹே யா அசௌ பூதல பாதுகா நயனயோஹோ சோபா தவ ஆபாசதே சா தாவத் தருண அருண அம்பு ஜ யுக பிராந்த்யா த்வத் அங்க்ரி த்வய பிராந்தே பாதி மரந்த பான குதுக பிராந்தா இவ பிருங்க ஆவலி. அம்பாளோட கண்களோட அழக இதுல வர்ணிக்கிறார். காந்த ஆலோகன லஜ்ஜையா, காந்தன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான ஆலோகன பார்க்கின்ற ஒரு லஜ்ஜை, ஒரு வெட்கத்தோட. வினமிதே காந்தே முக அம்போருஹே, அவர் உன்னை பாக்குறான்னு உடனே நீ
வெக்கத்தால உன்னோட அழகிய முகத்தாமரைய இப்படி குனிய வைக்கிற. அப்ப உன்னோட கண்களாகிய அந்த தேனி திருப்பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாமரை போன்ற திருவடி தாமரைகள், அந்த தாமரைகள்ல இருக்கிற தேனை பருகி ஒரு மயக்கம் உண்டானது போல ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறதுன்னு சொல்றாரு இதுல. யா அசௌ பூதல பாத்துகா, அந்த பூமி தலத்துல இருக்கிற உன்னோட பூமி தலத்துல உன்னோட கண்களை நீ பாய்ச்சற. நயனயோகோ சோபா தவ ஆபாசத்தே, உன்னுடைய கண்களோட ஒரு சோபை ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா தருண அருண அம்புஜ யுக பிராந்தியா, உன்னோட 2 பாதங்களையும் பார்த்துட்டு அந்த கண்கள் தேனீக்கள் இல்லையா, தருண யங்கு, அருண ரெட்டு, அம்புஜ தாமரை, யுக 2, பிராந்தியா, பிராந்தினா ஒரு கலக்கம், அது செந்தாமரை மாதிரி இருக்கு இல்லையா, சோ செந்தாமரையோ அப்படின்னு கலங்கி, அது அங்கிரி துவய பிராந்தே, உன்னோட பாத கமலங்கள், அங்கிரினாலும் பாதம் தான், அந்த பாத துவய 2 செந்தாமரை பாதங்கள், அதோட பிராந்தே, பிராந்தேங்கிறது என்ன, எல்லை, பார்டர் சொல்றோம் இல்லையா, அங்க மரந்த பான குதுக்க பிராந்தா, மறந்த பானை, அந்த மறந்த அந்த மதுபானம் அதை குடிச்ச ஒரு மயக்கம், அதனால ஒரு குதூகலம் உண்டாயி பிராந்தா இவ பிருங்க ஆவலி பாத்தி, அந்த 2 கண்களும் ஒரு தேனி மதுவை குடிச்சுட்டு ஒரு மயக்கத்துல இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ அழகா பாத்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஹே பகவதியே, உன்னோட காந்தன் மணாளன் ஆகிய சிவபெருமான் உன்னை பாக்குறார் அப்படிங்கிற. காந்த ஆலோகன லஜ்ஜையா அப்படின்னு உடனே வெக்கத்துல லஜ்ஜையா உன்னோட அழகான முகத்தாமரை கீழே குனியறது. பூதல பாத்துக்கா, அப்ப உன்னோட கண்கள்ல இருக்கிற ரொம்ப அழகான அந்த ஒரு அசாதாரணமான ஒளியானது பூமியின் மேல விழுந்து பிரகாசிக்கிறது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, சா தாவத்து தருணாருண அம்புஜ யுக பிராந்தியா, அந்த 2 பாதங்களையும் பார்த்து அது அப்பதான் புதுசா மலர்ந்து இருக்கிற செந்தாமரைகளோ அப்படிங்கிற மயக்கத்துல உன்னோட கண்களோட ஒளியானது ரொம்ப அழகா இன்னும் பிரகாசிக்கிறது. அந்த மயக்கம் எதனால அப்படின்னு எந்த மாதிரி இருக்குன்னா, இனிமையான புஷ்பங்களோட மதுவை குடிச்சுட்டு கழிச்சு ஒரு மயக்கத்துல இருக்கிற தேனீக்களை போல இருக்கு அப்படின்னு சொல்ற. காந்தாலோகன லஜ்ஜயா வினமிதே காந்தே முகாம்போருஹே யாசௌ பூதல பாதுகா நயனயோஷோபாதவா பாசதே சா தாவத் தருணாருணாம்புஜயுக பிராந்தியா த்வதங்கிரித்வய பிராந்தே பாதி மரந்தபான குதுக பிராந்தேவ பிருங்காவலி. 23வது ஸ்லோகம். किं ब्रूमः कुटिलात्मकोऽपि कबरीभारस्त्वदीयः शिवे केली विश्लथितस्तनोति यदयं त्वत्पादसंस्पर्शनम् तद्भूयः सुमनो गणादृतगुणस्त्वद्मौलि संलाल्यताम् धत्ते चित्रमसौ त्वदङ्घ्रिभजनात् किं केन नो लभ्यते. किं ब्रूमः कुटिल आत्मकः अपि कबरीभारः त्वदीयः शिवे केली विश्लथितः तनोति यत् अयं त्वत् पाद संस्पर्शनं तत् भूयः सुमनो गण आदृत गुणः त्वत् मौलि संलाल्यतां धत्ते चित्रम् असौ त्वत् अंघ्रि भजनात् किं केन नो लभ्यते. உன்னோட திருவடி கமலங்களை வணங்கினா யாருக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா வக்கரமா இருக்கிற உன்னோட கூந்தல் அந்த திருவடி கமலங்களை தொட்ட உடனேயே திருப்பியும் அந்த உன்னோட பாதங்களை ஸ்பர்சிக்கிற பாக்கியம் கிடைச்சதோட இல்லாம திருப்பியும் உன்னோட உயர்ந்த தெய்வீகமான புஷ்பங்களோட சேர்ந்து உன்னோட சிரசை அலங்கரிக்கிற பாக்கியமும் அதுக்கு கிடைக்கிறது. அதனால உன்னோட திருப்பாதங்களை ஸ்பர்சிச்சுட்டா வக்கரமா இருந்தா கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீ கொடுத்து விடுற அப்படின்னு இதுல சொல்ற. கிம் ப்ரூமக, எதன் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற. குட்டில ஆத்மக அப்பி, குட்டிலம்னா வக்ரம், சுருண்ட கேசம் இல்லையா அம்பாளோடது. சோ அந்த குட்டிலமா இருந்தா கூட அப்பி கபரி பாரக, பின்னல் மாதிரி இருக பெண்ணின் இருக்கா, அத துவதீயக சிவே உன்னுடைய ஹே சிவே கேலி விஸ்லதிதக
விளையாட்டா அதை வந்து அந்த பின்னலை அவிழ்த்து விடும் பொழுது எது அயம் தனோதி துவத் பாத சம்ஸ்பர்ஷனம். அப்ப வந்து இப்படி அவிழ்த்து விட்ட உடனே அந்த கூந்தல் வந்து போய் அம்பாலோட திருவடி தாமரைகளை தொடருது, பாத சம்ஸ்பர்ஷனம். அதோட பலன் என்னன்னு சொன்னா தது பூயக சுமனோகண ஆத்ருத குணக. சுமனோகண, சுமனஸ் அப்படின்னா தேவர்கள்ன்ற ஒரு அர்த்தம், அதாவது தேவர்கள் வழிபடுற உன்னோட திருவடி தாமரைகள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். பலவிதமான மனம் நிறைந்த தெய்வீக மலர்களால அர்ச்சிக்கப்படுகிற உன்னோட திருவடி தாமரைகள். அந்த கண ஆதிரித்த குணக துவத் மௌலி சம்லாலியதாம், திருப்பியும் உன்னோடைய மௌலி உன்னோட சிரச போய் சம்லாலனம் ஒரு அலங்காரம் பண்றது. தத்தே சித்திரமசோ, இது ரொம்ப எனக்கு விசித்திரமா இருக்கு. துவத் அங்கிரி பஜனாத்து கிம் கேன நோ லப்யத்தே, உன்னோட பாதத்தை ஸ்பர்ஷம் பண்ணதுனால என்னதான் கிடைக்காது, எதுவா இருந்தாலும் கிடைச்சிடும், வக்ரமா இருந்தாலும் கூட அப்படின்னு இதுல சொல்றது. மங்களாம்பிகையே, உன்னோட கேசபாரம் வந்து குட்டிலமானது, அதாவது சுருண்டு போய் இருக்கு. இருந்தாலும் நீ அதை அவிழ்த்து விடும் பொழுது உன்னோட ஸ்ரீபாதங்களை ஸ்பர்ஷிக்கிற பாக்கியம் அதுக்கு கிடைக்கிறது. அதோட பலன் என்னன்னு சொன்னா அந்த கேசபாரம் வந்து திரும்பியும் உயர்ந்த தெய்வீகமான புஷ்பங்களோட சேர்ந்து உன்னோட சிரச அலங்காரம் பண்றது. இது என்ன அதிசயம், உன்னோட ஸ்ரீபாதங்களை அண்டினா யாருக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாமே கிடைச்சிடும். அதாவது கோணல் புத்தியா இருக்கிறவா கூட உன்னை வந்து வணங்கினானா அவளுக்கு நீ ஒரு பெரிய சத்கதிய கொடுத்துடுவ அப்படின்னு. இதுல ரொம்ப அழகா அம்பாள் வந்து குட்டிலமா இருந்தா கூட எப்படி அவளையும் அவளுக்கும் ஆதரவு அளிக்கிறா அப்படின்னு சொல்ற. கிம் ப்ரூம குட்டிலாத்மகோபி கபரி பாரஸ்த்வதீய சிவே கேலி விஷ்லதிதஸ்தனோதி யதயம் த்வத்பாத சம்ஸ்பர்ஷனம் தத்பூயஸ் சுமனோகணாத்ருத குணஸ்த்வன் மௌலி சம்லால்யதாம் தத்தே சித்ரமசௌ த்வதங்க்ரி பஜனாத் கிம் கேன நோ லப்யதே. सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते मानावनं रेशिवे त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनि लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयश्शीकरं दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदा लम्भथाः सा पादद्वितया हतिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दुयुते नखेन्दुदशके मौलिस्थली सङ्गते स्वस्यैकादशमूर्तिता समुचितान्येकादशैवोडुपान् आबिभ्राणैवावभौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम् किं वैरिञ्च करोटि कोटिनिहतं किं वा फणिग्रामणीनेश्वासानिलकेदितं विदमिति प्रेमार्द्रसल्लापिना मानस्योपशमे करेण शनकैरामुन्नता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव पूर्वं जह्नुसुता सकृन्मुररिपो श्रीपादसंक्षालनात् पुण्यादिदृशवैभवा समभवत् गोविन्दवन्द्ये शिवे सेयं सम्प्रति शम्भुमौलिनिलया मानप्रसङ्गानतौ नित्यं त्वच्चरणावसेचन भुवा पुण्येन कीदृग्भवेत् पूर्वं व्याकरणप्रपञ्चनविधौ लब्ध्वाप्यनेकं पदम् किं नो तृप्तिमगादगाधिपसुते शेषपणिग्रामणीः आलीनशशिमौलिमूर्धनि चिरं प्रेम प्रकोपानतौ लब्धुं ते पदमेकमेव कुतुकी नित्यं यतो वर्तते तिष्ठन्त्यां प्रणय प्रकोपवशतो बाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठे नखदर्पण प्रतिफलद्रूपे पुरोवर्तिनि पादाग्रे पतितोऽयमित्यभिहिते सख्यातवालोकनम् लोलं पादतले विभाति सहसा आकोपमाली मुखे
कान्तालोकनलज्जया विनमिते कान्ते मुखाम्भोरुहे यासौ भूतलपातुका नयनयोः शोभाधवा भासते सा तावत्तरुणारुणाम्बुजयुगभ्रान्त्या त्वदङ्घ्रिद्वय प्रान्ते भाति मरन्दपानकुतुकभ्रान्तेव भृङ्गावली किं ब्रूमः कुटिलात्मकोऽपि कबरीभारस्त्वदीय शिवे केली विश्लथितस्तनोति यदयं त्वत्पादसंस्पर्शनम् तद्भूयः सुमनोगणादृतगुणस्त्वन्मौलिसंलाल्यताम् धत्ते चित्रमसौ त्वदङ्घ्रिभजनात् किं केन नो लभ्यते सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते मानावनम्रे शिवे त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदालम्बथाः सा पादद्वितयाः तिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दुयुते नखेन्दुदशके मौलिस्थली सङ्गते स्वस्यैकादशमूर्तिता समुचितान् एकादशैवोडुपान् आबिभ्राण इवावभौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम् किं वैरिञ्च करोटिकोटिनिहतं किं वा पणिग्रामणी निश्वासानि लखेदितं द्विदमिति प्रेमार्द्रसल्लापिना मानस्योपशमेकरेण शनकैरामुन्नता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव पूर्वं जह्नुसुता सकृन्मुररिपोः श्रीपादसंक्षालनात् पुण्यादीदृशवैभवा समभवत् गोविन्द वन्दे शिवे सेयं सम्प्रति शम्भुमौलिनिलया मानप्रसङ्गानतौ नित्यं त्वच्चरणावसेचन भुवा पुण्येन कीदृग्भवेत् पूर्वं व्याकरणप्रपञ्चन विधौ लब्ध्वाप्यनेकं पदम् किं नो तृप्तिमगादगाधिपसुते शेषः फणिग्रामणीः आलीनः शशिमौलिमूर्धनि चिरं प्रेम प्रकोपानतौ लब्धुं ते पदमेकमेव कुतुकी नित्यं यतो वर्तते तिष्ठन्त्यां प्रणयप्रकोपवशतो बाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठेन खदर्पणप्रतिफलद्रूपे पुरोवर्तिनि पादाग्रे पतितोऽयमित्यभिहिते सख्यातवालोकनम् लोलं पादतले विभाति सहसा आकोपमालीमुखे कान्तालोकनलज्जया विनमिते कान्ते मुखाम्भोरुहे यासौ भूतलपातुका नयनयोः शोभातवा भासते सा तावत्तरुणारुणाम्बुजयुगभ्रान्त्या त्वदङ्घ्रिद्वय प्रान्ते भाति मरन्दपानकुतुकभ्रान्तेव भृङ्गावली किं ब्रूमः कुटिलात्मकोऽपि कबरीभारस्त्वदीयः शिवे केली विश्लथितस्तनोति यदयं त्वत्पादसंस्पर्शनम् तद्भूयः सुमनोगणादृतगुणस्त्वन्मौलिसंलाल्यताम् धत्ते चित्रमसौ त्वदङ्घ्रिभजनात् किं केन नो लभ्यते. அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸ்ரீ மாத்ரே நமः.